Hi, this is Santan Lakshmi for NSR Software Solutions. நம்ம கடைசியில் வரலையும் பார்த்தது ஹேவிங் கிளாஸ் வரலையும் பார்த்தோம். நான் நெக்ஸ்ட் கிளாஸில் ஜாயின் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஜாயின் தான். ஓகே, ஜாயின் அப்படின்னா நமக்கு அந்த நேம் இட் செல்ஃப் இட் ஷோஸ் தட் இட் இஸ் கோயிங் டு ஜாயின் சம்திங், தட் மீன்ஸ் கோயிங் டு கம்பைன்டு அப்படிங்கிறது தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் நடக்கும். ஸோ இதில் நமக்கு ஜாயின் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது கண்டிஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் கிளாஸில் யூஸ் பண்ணியிருப்போம். செலக்ட், அப்டேட், delete இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, let us see what are the types of a join. First one, equi-join. equi-join அப்படிங்கிறது ஒரு கண்டிஷனில் எனக்கு ரெண்டு வேல்யூஸை கம்பேர் பண்ணுறது. ஒரு கண்டிஷன் எடுத்துப்பேன், அந்த வேல்யூவை கம்பேர் பண்ணுறதுக்கு தான் எனக்கு equi-join தேவைப்படும். இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்களா, செலக்ட் ஒரு டேபிளில் இருந்து ரெண்டு டேபிளில் இருக்கிற காலம் 1, காலம் 2, காலம் 3 ஃப்ரம் டேபிள் 1, டேபிள் 2 வேர் டேபிள் 1ஓட காலம் ஒன்றும் டேபிள் 2ஓட காலம் ஒன்றும் சேமா அப்படிங்கிறது தான் செக் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் எனக்கு ரெண்டு டேபிள் இருக்குது. பர்சன் ஒரு டேபிள் எடுத்திருக்கேங்க, ஆர்டர்ஸ்னு எடுத்திருக்கேன். ஸோ ஈக்வி ஜாயின் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு டேபிள் நம்ம எடுத்துக்கணும். நம்மளாக க்ரியேட் பண்ணுறதுனாலும் ரெண்டு டேபிள் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸு, மார்க்ஸு, பர்சனல் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பர்சன் அண்ட் ஆர்டர்ஸ். ஸோ இதில் வந்து இருக்கிற ஃபீல்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பர்சன் ஐடி, லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், சிட்டி, ஆர்டர் ஐடி, ஆர்டர் நேம், பிஐடி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இதில் இருக்கிற வேல்யூஸை பார்த்துக்கோங்க. இப்போ let us check with these two tables. Okay, what is the statement? Select last name, first name, order number from person, orders where person.pid is equal to orders.pid. Order by person, last name. இதில் நமக்கு என்னென்ன ஃபீல்டு காட்டியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம். இதில் பார்த்தீங்கன்னா பர்சனில் தான் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் இருக்கும், ஆர்டர்ஸில் இருக்காது. ஆனால் இப்போ ஜாயின் பண்ணும்போது எப்படி ஜாயின் பண்ணுறோம், இதில் இருக்கிற லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம் எதோட கம்பைன் பண்ணி ஜாயின் பண்ணுறோம், ஆர்டர்ஸுங்கிற டேபிளில் இருக்கிற ஆர்டர் நம்பரை வச்சு ஜாயின் பண்ணுறோம். ஸோ இதில் ஆர்டர் நம்பர் இருக்கா, ஸோ அப்போ இதை வச்சு நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா ஜாயின் பண்ணிப்பேன். ஆனால் எனக்கு இதை ஜாயின் பண்ணுறதுக்குமே ஒரு ப்ரைமரி ஐடி வேணும் இல்லையா, ப்ரைமரி கீ வேணும். ஸோ அதுக்கு இந்த பர்சனல் ஐடி இருக்கு இல்லையா, அந்த பிஐடியை ரெண்டையுமே கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோட அவுட்புட் எப்படி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஆர்டர் நம்பர். இப்போ ஷர்மா 2 தடவை வந்திருக்கா, வெர்மா 2 தடவை வந்திருக்கா. அப்போ ஷர்மாவும் வெர்மாவும் பர்சனல் ஐடியை செக் பண்ணுங்களேன், அது ரெண்டு மட்டும்தான் சேமாக இருக்கும். இப்போ ஷர்மா வந்து 1 பர்சனல் ஐடி, வெர்மா 3. ஓகேங்களா, அப்போ 3 வந்து இங்கே 10050 2500 3 அண்ட் அதே மாதிரி 5687 445,000. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அதே வேல்யூ இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கும். ஸோ இதுதான் ஜாயின், அதாவது எனக்கு ரெண்டு டேபிளில் இருக்கிற வேல்யூஸை நான் கம்பைண்டாக ஒரு இன்ஃபர்மேஷனாக கொண்டு வரது தான். ஈக்வி ஜாயினில் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. என்னென்னா இன்னர் ஜாயின் அண்ட் அவுட்டர் ஜாயின். இன்னர் ஜாயின் அப்படின்னா இன்னர்னு கீவேர்டு யூஸ் பண்ணியிருப்போம். இன்னர் ஜாயின் டேபிள் அப்படின்னா இன்னர் அப்படின்னு ஒரு கீவேர்டு, அதாவது இன்டர்செக்ஷன் அப்படின்னு ஆஃப் 2 டேபிள்ஸ், அதுதான் என்னதுன்னா இன்னர் ஜாயின். சரி, ஓகே, வாங்க பார்க்கலாம். இப்போ அதில் செலக்ட் காலம் 1, காலம் 2 ஃப்ரம் டேபிள் நேம், இன்னர் ஜாயின் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். டேபிள் ஆன் டேபிள் 1 காலம் நேம் இஸ் ஈக்குவல் டு டேபிள் 1ஓட காலம் நேம் இஸ் ஈக்குவல் டு டேபிள் 2ஓட காலம் நேம். இதுலேயும் என்ன பண்ணுறேன், செலக்ட் லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ரம், செலக்ட் லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ரம் பர்சன், இன்னர் ஜாயின் ஆர்டர்ஸ் ஆன் person.pid is equal to orders.pid. ஸோ இப்போ எனக்கு என்ன நடக்கணும், இங்கே இருக்கிற அந்த டேபிளே எடுத்துக்குவோம். இதில் வர்மாவும் ஷர்மாவும் மட்டும்தான் இருக்காங்க, அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம் இதில் இருக்குது. ஸோ இது ரெண்டையுமே எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கம்பைன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இதில் பர்சனல் ஐடி வச்சு தான் செக் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்சனல் ஐடி அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இங்கே பர்சனல் ஐடி செக் பண்ணி தான் இங்கே ஆர்டர் நம்பரே போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இந்த வேல்யூவை செக் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னர் ஜாயின் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் அவுட்புட் வரும். நெக்ஸ்ட் அவுட்டர் ஜாயின். அவுட்டர் ஜாயினில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் அண்ட் ரைட் அவுட்டர் ஜாயின் அப்படின்னு ஒன்று இருக்கும். லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் என்ன பண்ணும், ரைட் அவுட்டர் ஜாயின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வேல்யூஸ் ஆட் பண்ணும், எனக்கு ரைட் சைடில் வேல்யூஸ் ஆட் பண்ணும், அப்படி தானே, கரெக்ட். ஆக்சுவலி லெஃப்ட் ஜாயின் அப்படின்னு சொன்னால் லோஸோட எல்லா ரோஸுமே லெஃப்ட் டேபிளில் எனக்கு ஆட் ஆகும். ஓகேவா, ரைட் டேபிளில் மேட்சஸ் இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம், சத்தியமா எனக்கு புரியல. வெரி குட், வெயிட் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் காலம் 1, காலம் 2 கொடுத்துட்டாங்க. ஸோ ஃப்ரம் டேபிள் 1 லெஃப்ட் ஜாயின் டேபிள் ஆன்
டேபிள் டாட் இதில் நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே இந்த கீவேர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னர் ஜாயின் ஆர்டர்ஸ் ஆன் இருக்கு இல்லையா, இங்கே லெஃப்ட் ஜாயின் டேபிள் 2 ஆன் டேபிள் 1 டாட் காலம் நேம் இஸ் ஈக்குவல் டு டேபிள் 2 டாட் காலம் நேம். அப்போ என்ன பண்ண போகிறேன், டேபிள் 1ல் இருக்கிற வேல்யூஸை லெஃப்ட் சைடில் டேபிள் 2ல் நான் ஆட் பண்ண போகிறேன். அவ்வளவே தான். சரியா? இப்போ இதை பார்ப்போமா? ஓகே, செலக்ட் பி லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம். பிங்கிறது பர்சன் இல்லையா? ஓகே, ஃபர்ஸ்ட் டேபிள் பர்சன் லாஸ்ட் நேம். ஓங்கிறது செகண்ட் டேபிள் ஆர்டர் நம்பர் ஃப்ரம் பர்சன் பி லெஃப்ட் ஜாயின் ஆர்டர்ஸ் ஓ. ஸோ ஆன் P dot PID is equal to O dot PID. Order by P dot first name. ஸோ இப்போ எனக்கு இந்த ஆர்டர் நம்பர் ஆர்டருங்கிற டேபிளில் இந்த வேல்யூஸ் எல்லாமே இருக்கா, அந்த வேல்யூஸோட சேர்த்து இந்த ஆர்டர் நம்பர் லெஃப்டில் ஆட் ஆகும். அதில் இல்லாமல் இதில் என்ன ஆட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இது ஆல்ரெடி நமக்கு இருக்கிற வேல்யூஸ் தான். இந்த வேல்யூஸை தாண்டி நமக்கு இங்கே என்ன வேணும் அப்படின்னா இந்த குப்தா அண்ட் மோகன் மட்டும் இதில் ஆட் ஆகும். ஏன்னா குப்தா அண்ட் மோகன் பர்சன் ஐடியில் இருக்குது ஆல்ரெடி. இது ஒன்றை தவிர பாக்கி எல்லாமே ஆட் ஆகிருந்தது. ஸோ இப்போ இதையும் நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுது, கடைசியில் ஆட் ஆகுதா? வெரி குட். லெஃப்ட்னா என்ன அர்த்தம், லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேமில் ஆட் ஆகும். இப்போ ரைட்டுனா என்ன ஆகும், அதே மாதிரி ஆர்டர் நம்பரில் ஆட் ஆகும். தட் மீன்ஸ் லாஸ்ட்டில் ஆட் ஆகும், லெஃப்ட்னா ஃபர்ஸ்ட்டில் ஆட் ஆகும். ஸோ ஓகே, அதுக்கான டேட்டாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் பி லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் ஆர்டர் ஃப்ரம் பர்சன் பி ரைட் ஜாயின் இங்கே இருக்கும், இங்கே லெஃப்ட் ஜாயின்னு கொடுத்துருப்போம். ஸோ ஆர்டர் பிஐடி ஓபிஐடி ஆர்டர் பை பி லாஸ்ட் நேம். ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல இந்த லாஸ்ட் வேல்யூ இந்த குப்தாவோட வேல்யூ இருக்கு இல்லையா, இது 35,000. இந்த 35,000 இங்கே ஆட் ஆகும். So this is left join and right join. I think you are able to understand. If you are not able to understand this concept, kindly comment me. I'll just send you the details clearly. இன்னும் இதை விட அதிகமாக நல்லா கிளியராக சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ செல்ஃப் ஜாயின். செல்ஃப் ஜாயின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு ஒரு பர்டிகுலர் டேபிளில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் வேல்யூவை மட்டும் நான் வேறு நேமில் இதே இதில் ஆட் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம், கோர்ஸ் ஐடின்னு இருக்கா, கோர்ஸ் நேம்னு இருக்கா, இதில் ப்ரீ கோர்ஸில் ஒரு நல் வேல்யூ இருக்குது, ஒரு இது கொடுத்துருக்காங்க. இப்போது செல்ஃப் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன், ஏ டாட் கோர்ஸ் நேமை ஆஸ் கோர்ஸ்னு ஒரு வேல்யூவாக எடுத்துக்கிறேன். சேம் ஒரே டேபிளை தான், ஒரே டேபிளை நான் அந்த டேபிள்குள்ளேயே தான் ஜாயின் பண்ண போகிறேன். பி டாட் கோர்ஸ் நேம் ஆஸ் ப்ரீ ரெக்வெஸ்ட் கோர்ஸ் ஃப்ரம் கோர்ஸ் ஏ கோர்ஸ் பி வேர் இந்த இடத்துல நான் 2 டிஃப்ரெண்ட் டேபிள் யூஸ் பண்ணல, ஒரே டிஃப்ரெண்ட் டேபிள் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரே டேபிள் தான், கோர்ஸுங்கிற 2 டேபிள் எடுத்துக்கிறேன். ஸோ ஏ டாட் ப்ரீ கோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி டாட் கோர்ஸ் ஆஃப் ஐடி. இப்போ கோர்ஸும் ப்ரீ ரெக்வெஸ்ட் கோர்ஸும் சேமாக அப்படியே டிஸ்பிளே ஆகும். C++க்கு சி இருக்கா, இங்கே பாருங்கள், C++க்கு அண்ட் 1ன்னு இருக்கா. ஸோ C++க்கு 1ன்னா இந்த இடத்துல சி வந்துடும் இல்லையா, இது இங்கே சி. அண்ட் ஜாவாக்கு C++, ஜாவாக்கு 2. ஸோ அப்போ 2ல் என்ன இருக்குது, C++. அது மாதிரி உங்களுக்கு வேல்யூஸ் இங்கே டிஸ்பிளே ஆரம்பிக்கும். அதாவது வெளியிலேருந்து இன்னொரு டேபிளை எடுக்காமல் அந்த டேபிள்குள்ளேயே நான் என்ன பண்ணிக்கிறேன், இன்னொரு காலம் மாதிரி ஒன்று ஆட் பண்ணி நானாகவே க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் செல்ஃப் ஜாயின். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நான் ஈக்குவேட் ஜாயின். நெக்ஸ்ட் ஒன், இந்த நான் ஈக்குவேட் ஜாயின் அப்படிங்கிறது என்னென்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ், நம்மளோட ரிலேஷன் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும்ல, கிரேட்டர் தேன் லெஸ் தேன் சிம்பிள், அது யூஸ் பண்ணுறது தான் இந்த நான் ஈக்குவேட் ஜாயின். ஸோ இப்போ இதில் 2 டேபிள் எடுத்துக்கிறேன். இந்த 2 டேபிளில் இந்த எம்ப்ளாயியோட சேலரி கிரேட் வந்து பிட்வீன் லோ சேலரி அண்ட் ஹை சேலரிக்குள்ளே இருக்கணும். இங்கே ஃபீல்டு நேம் இது நானாக கொடுக்கல, அதையும் சொல்லிடுறேன். இந்த இடத்துல இருக்க ஃபீல்டு நேமை யூஸ் பண்ணிக்கிறாங்க, லோ சேலரி ஹை சேலரி அப்படின்னு 2 வேல்யூ யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த 2 வேல்யூவையும் பார்த்தீங்க அப்படின்னா இது 2க்கும் இடையில இருக்கிற வேல்யூஸை மட்டும் டிஸ்பிளே ஆகிருக்கும். ஓகேவா? லோ சேலரி எவ்வளவு, இங்கே 7,000 அண்ட் ஹை சேலரி எவ்வளோ, இங்கே 30,000. ஸோ இப்போ இது 2மே எனக்கு சீமாவில் 14,000 இருக்கா, ஓகே. ஸோ இது இந்த 2 வேல்யூமே இங்கே டிஸ்பிளே ஆகும். சேம் அஸ் லைக் தட். இப்போது எனக்கு இந்த 2 வேல்யூலையுமே லோ சேலரி அண்ட் ஹை சேலரி இங்கே டிஸ்பிளே ஆகும். புரிஞ்சுதா? ஓகே. இப்போது இ டாட் சால் வேர் இ டாட் சால் பிட்வீன் எஸ் டாட் சால் அண்ட் எஸ் டாட் ஹை சால் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எஸ்ஸுங்கிறது சேலரி கிரேட், எஸ்ஸுங்கிறது இதோட வேல்யூ. ஸோ இப்போ இதில் லோ சால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் 5,000க்கு மேலே இல்லையா, 5,000க்கு மேலேனா 7,000, 30,000க்குள்ள. ஏன்னா பிட்வீன் அண்ட் ஹை சேலரி அப்படின்னா இங்கே இருக்கிற ஹை சேலரி 20,000, இதை தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000. ஸோ இதை விட ஹை சேலரி இங்கே தான் இருக்குது. அதனால 7,000ம் இங்கே தான் இருக்குது, 30,000ம் இங்கே தான் இருக்குது. இது ஏன்டா இதுலேருந்து நமக்கு டிஸ்பிளே ஆகலை, இந்த டவுட் இருக்கும் இல்லையா உங்களுக்கு, ஏன் 7,000ம் 14,000ம் இங்கேருந்து மட்டும் டிஸ்பிளே ஆகிருக்கு, ஏன் இங்கேருந்து ஆகலை அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கிரேடு கொடுத்துருக்காங்களா, எஸ் டாட் கிரேடுன்னு,
இதில் எம்ப்ளாயியோட சேலரியும் இதோட சேலரியும் செக் பண்ணும்போது எனக்கு 5000 இங்கே இதாக இருக்குது அப்படின்னா அதை விட பெருசாக இருக்கணும் பிட்வீன் இல்லையா, அதனால 7000. அண்ட் அதே மாதிரி இங்கே 20,000 இருக்குன்னா 30,000 14,000. இங்கே நமக்கு 13,000 இங்கே வந்து அட் டு த மேக்ஸிமம் இருக்குது, இங்கே 14,000. ஸோ இது நமக்கு ஹையஸ்ட் சேலரியில் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் நேச்சுரல் ஜாயின். இதில் நேச்சுரல் ஜாயின் அப்படின்னது ஈக்குவல் ஜாயின் மாதிரியே தான். நமக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் நேச்சுரல் ஜாயின் அப்படின்னு கீவேர்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் 2 டேபிள் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஃப்ரூட்ஸ் நேச்சுரல் ஜாயின் கம்பெனி வேர் ஃபுட்ஸ் கம்பெனி ஐடி இஸ் ஈக்குவல் டு ஃபுட்ஸ் டாட் கம்பெனி ஐடி இஸ் ஈக்குவல் டு கம்பெனி டாட் கம்பெனி ஐடி. அப்படின்னா என்ன அர்த்தம், இது 2ஐயும் சேர்த்து அப்படியே டிஸ்பிளே பண்ணும். இது 2 வேல்யூஸும் இதில் அப்படியே ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணும். இதுதான் என்னது நேச்சுரல் ஜாயின். ஓகே. அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாப்டர் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த சாப்டர் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு சிஸ்டமில் வீடியோலேயே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உங்களால் முடிஞ்சால் இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆன்சர்ஸோட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதோட ப்ராக்டிஸ் கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.